நம்மை நம்மை அறியாமை அறியாமை இருளிலிருந்து காப்பாற்றட்டும் இந்த பிறவியிலேயே ஸ்ரீ வித்யா ஞானம் பெற்று வாழ்வு பயனுடையதாக ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி அருள் செய்யட்டும் ஆணவம் கர்மம் மாயை அழிந்து ஞானம் பெற ஸ்ரீ திரிபுர பைரவி அருள் செய்யட்டும் வாழ்வின் துன்பமெல்லாம் ஸ்ரீ தூமாவதி மறையட்டும் பிறவி பெருங்கடலை எளிதில் கடந்திட ஸ்ரீ தாராம்பிகை அருள் புரியட்டும் சகல செல்வங்களும் ஸ்ரீ புவனேஸ்வரி அருளா கிடை கட்டம் ஐம்புலன்களும் மனமும் அடங்கிட சஷ்டி தேவியாகிய ஸ்ரீ சின்னமஸ்தா அருள் புரியட்டும் ஞான ஒளியாகிய அறிவொளி திக்கட்டும் பரவிவிட ஸ்ரீ ராஜமாதங்கி அருள் புரியட்டும் எதிரிகளின் சூழ்ச்சியை ஸ்தம்பிக்கச் செய்து ஸ்ரீ பகடாமுகி தர்மம் வெல்ல ரட்சிக்கட்டும் வாழ்வில் அஷ்டைஸ்வரியங்களும் நிறைந்து வறுமை கடன் அற்ற செல்வச் செழிப்பினை வழங்கி எல்லோரும் எல்லாமும் பெற்று சமத்துவத்தோடும் சாந்தி சமாதானத்தோடும் உலகமே அமைதி பூங்காவாக திகழ்ந்திட ஸ்ரீ கமலதாரிணி அருள் பூர்ணமாக நிறையட்டும் இந்த 10 பிரார்த்தனைகளையும் அகில உலகிற்கும் அன்னையான ஸ்ரீ புவனேஸ்வரி வடிவம் கொண்ட ஸ்ரீ வித்யா பராஷோடசி நிறைவேற்றி அருள் புரியட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க चंडिका परमेश्वरी नमो नमः।
श्री पीठम स्वयं प्रकाशावभूत सदाशिव अறக்கட்டளை சார்பாக அனைத்து நலன் வேண்டி தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் இந்த இடத்திலே மதுரை வாழ் மக்களுடைய பேராதரவினால தட்சிண காளிகா மூலமக்கு சகித சண்டி ஹோமமானது இன்றைய தினம் செய்யப்பட்டது. இந்த சண்டி ஹோமம் எங்கு நடக்கிறதோ அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கும். எல்லோரும் அம்பாளை பூஜை பண்ணி நாங்கள் அருளாக சொல்றோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இருந்தாலும் இந்த தேவி மகாத்மியத்தில் அம்பாலே வாக்காக 12வது அத்தியாயத்தில் கூறுகிறார், பவிஷ்யதி ந தாரித்ரியம் ந ஜீவேஷ்ட வியோஜனம். ஒரு பொழுதும் ஏழ்மை வராது, தரித்திரம் வராது, பிரிவு அன்பினால் பிரிவு ஏற்படாது. சண்டைகள் இருக்கும் இடத்தில் மித்திரத்துவம் மைத்திரீகரண உத்தமம் நன்மையே செய்யக்கூடிய மனப்பாங்கானது ஏற்படும். அரசர்களாலோ தொண்டர்களாலோ இயற்கை சீற்றங்களாலோ நமக்கு பயம் எப்பொழுதும் வராது. இப்ப நாம எதை எடுத்தாலும் பயந்து கொண்டேதான் வாழணும். நல்ல போக காரணமிக்கலாம வியாதி இருக்கிறவங்கிற பயம். போகே ரோக பயம், குணே கல பயம். நல்ல குணத்தோட குழந்தைய வளர்க்கலாம்னா என்ன சேர்வாரோட சேர்ந்து ஏதோ ஒன்று குட்டி செவ்வளோ ஆகிட போகுதுங்கிற மாதிரி பயமா இருக்கு. குழந்தைகளை வளர்க்கறது இங்க விட யூஎஸ்ல ரொம்ப பயப்படுறாரு. போகே ரோக பயம், குணே கல பயம், காயே கிருதாந்த பயம். உடம்பு சாஸ்திரம் நினைச்சு என்னலாமோ நம்ம பண்ணிக்கிறோம், அழகெல்லாம். ஆனா வயசாச்சுன்னா பயமா இருக்கு. சரி நிறைய படிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சோம்னா சாஸ்திரே வாதி பயம். எதிராளி நம்மளோட நிறைய படிச்சு கேள்வி கேட்கிறா என்ன பண்றது பயமா இருக்கு. இப்படியே உலகத்துல நீங்க எதை தொட்டாலும் பயத்தோடேதான் வாழ வேண்டியிருக்கு. சர்வம் வஸ்து பயான்விதம் புவி திருநாம் வைராக்கியம் ஏவ பயம். எந்த வஸ்துவை நாம இஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட வேண்டும். அதனால என்னன்னா பகவான் நம்ம வேணுங்கிறத கண்டிப்பா கொடுப்பா அப்படின்னு நாம வாழணும். அதுலேயே இடையூறுகள் வந்ததுன்னா அதெல்லாம் போகிறது தான் இந்த மந்திரங்கள்லாம் ஏற்படும். மனித வாழ்க்கையில சுகமும் துக்கமும் மாறிக்கொண்டேதான் வரும். பகலும் இரவும் போல சுகசிய அனந்தரம் துக்கம், துக்கசிய அனந்தரம் சுகம். சக்கரவர்த்தி பரிவர்த்தனத்தே துக்கானிக்கு சுகானிக்க. சுகத்துக்கு துக்கம், துக்கத்துக்கு பின்பு சுகம். மனித வாழ்க்கையில் இணை பிரியாம வந்து கொண்டுதான். அதுல இருந்தெல்லாம் நம்மளை பயமில்லாம தற்காத்துக் கொள்வதற்கு தான் மகரிஷிகள் அன்பாடுபட்டு உயர்வான மகாமந்திரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தர்மம் தழைப்பதற்காக பல இடங்களில் பல வித்வான்களெல்லாம் ஏற்படுத்தி நல்ல ஒரு மார்க்க தரிசனங்கள்லாம் செய்து இன்னும் பல மகான்கள் நமக்காக அனுகிரகம் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய ஒரு பேர் அனுகிரகத்தினாலேயும் சத்குரு சாந்தானந்த மகாசுவாமி அனுகிரகத்தினாலேயும் 38 வருஷமா இந்த வேலையை தான் நான் பண்ணிட்டேன். 27 இடத்துல 29 இடத்துல 27 நாள் ஹோமம் பண்ணிருக்கோம் இந்த 38 வருஷத்துல. அது தவிர சஹஸ்ர சண்டி 6 சஹஸ்ர சண்டி ஹோமம் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த 13வது அத்தியாயத்துல ஏவம் சமாதாதயதோ திரிபெருவருஷையில் ஏதான் 3 வருஷம் தொடர்ந்து இது ஹோமம் செஞ்சாங்க. பிரத்யக்ஷம் பிராஜண்டிகான்னு இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. முதல்ல ஐயமலையில 3 வருஷம் ஹோமம் பண்ணிக்கணும். அப்புறம் குன்னூர் பக்கத்துல ஆதி மகாலட்சுமி சாய்பாபா அந்த இடத்துல ஹோமம் நடந்தது. அதுக்கப்புறமா தெற்கு ஸ்ரீரடி பாபால ஹோமம் நடந்தது.
புதுக்கோட்டை பிரத்யேகிரா பீடத்துல 3 வருஷம் ஹோமம் நடந்தது. திருவண்ணாமலை லலிதாசிரமத்துல 3 வருஷம் ஹோமம் இந்த 5 இடத்துலயும் முடிஞ்சாச்சு. 6வது இடத்துல மறைமலை நகர்ல ஒரு புவனேஸ்வரி கஷேத்திரம் ஒரு குடும்பம் சேர்ந்து ஏற்படுத்தி அந்த இடத்துல 3 வருஷத்துல இப்ப வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் 9ஆம் தேதியோட 3 வருஷம் முடியுது. அதுக்கப்புறமா இப்ப ஜூன் மாசம் புதுக்கோட்டையில கும்பாபிஷேகம் பண்ணோம்னு அந்த 3 வருஷம் ஆரம்பிச்சாச்சு. இப்ப புதுக்கோட்டையில ஜூன் மாசத்துல இப்ப இந்த 5ஆம் தேதி வந்ததுனாக்க உங்களுக்கு வந்து ஒரு 7 மாத காலமாக காலை வேளையிலே புவனேஸ்வரி கோடி மூலமந்திர ஹோமங்களும் 1095 நாள்ல கோடி ஹோமம் பண்ணலாம் அப்படிங்கிற சங்கல்பம் பண்ணி காட்டாள வேலையில நடக்கிறது. இப்பயும் அங்க கட்டி ஹோமம் முடிஞ்சிருக்கு. அங்கேயும் 4 பேர் சேர்ந்து பண்ணி கொண்டிருந்தாங்க. இருந்தாலும் அது தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்காக எல்லா ஊர்லயும் போய் பண்ணலாம். 27 நாட்கள் நாம் இப்ப பண்ணலாம்னு நினைச்சோம்னா 27 நாள் இருக்கையில எல்லாரும் கொஞ்சம் அஸ்ரத்தையா இருக்கிறாங்க மக்களும். அப்புறம் எல்லாரும் இப்ப சின்ன ஒரு பையங்களா இருக்கும் பொழுது சொன்னதை கேட்டார்கள். இப்ப எல்லாருக்கும் குடும்பம் எல்லாம் வந்தாச்சு. அதனால ஆபீஸ் மாதிரி எங்களுக்கு சனி ஞாயிறு லீவ் வேணுங்கிறார். மாசத்துக்கு 4 நாள் லீவ் தரணும். அப்படி இல்லைன்னா நாங்களா ஒரு 5-6 நாள் எடுத்துப்போம். அதுல நீங்க ஏதாவது சம்பளம் கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இப்ப எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா குறைஞ்ச வேலை, நிறைஞ்ச சுகம், நிறைய சம்பளம், இது வேணுங்கிற எண்ணம் வந்துடும் ஒவ்வொரு மனிதன்ட்டையும் வந்த. அதனால வந்து தொழில் நடத்துறவர்களேருந்து ஆரம்பிச்சு வேத பாடசாலை வெளியிட்டுருவா மட்டும் உங்களுக்கு இடப்பட வேண்டிய. நாங்கெல்லாம் காலத்தால 3:30 மணிக்கு எழுந்து வேதம் படித்தவர்கள். பிக்ஷா அரிசி எடுத்துதான் வேதம் படித்தோம். 5 வயசுல இந்த ஈரோடு பக்கத்துல ஈரோடுக்கும் பவானிக்கும் மேட்டூருக்கும் நடுப்புற நெருங்கிப்பேட்டை ராஜராஜேஸ்வரி பீடம் இப்படி அகோர தர்ம சிவாச்சாரியார் மடாலயத்துக்கு 4 குழந்தைய பெரியவா பார்த்து 5 வயசு, 7 வயசு, 9 வயசு, 11 வயசு, அதுல நான் வந்து 5 வயசு. இவனை வேத பாடசாலை அனுப்பி இவன் எப்படி இருந்தாலும் சிந்தனாவும் புத்தனாவும் சுத்தி கொண்டுதான் இருக்க போறான்னு அன்னைக்கே அவர் சொன்னாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா அப்புறம் ஒரு தெலுங்கு பிரம்மச்சாரி சன்னியாசம் கொடுத்து அவர்கள் பட்ட பிரவேசம் எல்லாம் பண்ணார். அப்புறம் அந்த வெட்டியார் மரபுல வரக்கூடிய மட்டம் அது 1955 அப்புறம் அங்க மட்டாதிபதி ஆரம்பிச்சு 75 அந்த மட்டாதிபதி நியமனம் எல்லாம் நடந்தது. எதுக்கு சொல்ல வேணும்னா தீர்க்க தரிசியா அவர்கள்லாம் இருக்கு, இவன் இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிறது கண்காணிக்கு நமக்கு முன்னோர்கள் சொன்னார்கள். ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரியவர்கள் சொன்னா நாம கேட்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு என்னன்னா மனைவி கேட்டா கடமை பயப்படுறாங்க, கடமை கேட்டா மனைவி படிக்கிறான், 2 பேர் கேட்டா புள்ள பயப்படுறது, புள்ள கேட்டா பொண்ணு பயப்படுறது, மாத்தி ஒரே பயம் வீட்டுக்குள்ளேயே. புரியுதா? பகவான் நம்ம என்ன பண்றது புரியல. பகவானுக்கு ஒரு கம்சன் இருந்தா ஒரு மனுஷர் அவதாரம் பண்ணார், ஒரு ராவணன் இருந்தா ஒரு ராவண அவதாரம் பண்ணினார், ஒரு மகிஷாசுரன் இருந்தா ஒரு மகிஷாசுரம் வந்து அவதாரம் பண்ணார். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு, ஆபீஸுக்கு தொழிற்சாலை, மடத்துக்கு மடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரே ராட்சசனாக பகவானே யோசனை பண்றாரு. என்ன பண்றது புரியலப்பா இவங்கெல்லாம் அப்படின்னு. அப்புறம் என்னன்னா நம்மளே வந்து ஒரு காலம் கழிச்சு நமக்கு ஒரு ஏற்படும். போர் சுருங்கி நாடி தளர்ந்து பார்வை இழந்து அந்த சமயத்துல நாம வந்து தெய்வத்தை போன கோவிந்தான் பாடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். போனது போடுறதுன்னா இவங்க சேர்த்து வரா ஒரு கடா மாடு மாதிரி 32 வயசுல முதல் நாளைக்கு போன மறுநாளைக்கு கல்யாணம். புரியுதா? இன்னைக்கு வர்ண தர்மம் போயாச்சு, ஆசிரம தர்மம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. அரசாங்கத்துல வைசிய வேதாந்தா 4 பேரும் ஒத்துமையா இருந்தா உலகம் நல்லா இருந்தது. அரசன் நன்கு பரிபாலித்தான். அந்த வந்து உலகம் சுபிக்ஷமா இருக்கணும் மந்திரத்தையே ஊதி கொண்டு இருந்தா. வைசியன் நல்ல கரெக்டா வியாபாரம் பண்ணினா, வேதாந்தம் எல்லாருக்கும் உறுதுணையா இருந்தா சரியா நடந்துட்டு உலகம். இன்னைக்கு வந்து நாம என்னன்னாக்க இந்த அந்த வந்து அரசனும் வைசியன் செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டி, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வேதாந்தம் செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டி, இப்படி எல்லாம்
ஒரு நிர்பந்தங்கள் ஏற்பட்டு நமக்குள்ளே பல பிரிவார்கள் ஒரு 4 பேரை சேர்த்து வைக்க 40 அபிப்பிராய வேதங்கள் வருது. முதல்ல இந்த அபிப்பிராய வேதங்கள்லாம் போகணும்னா மந்திர ஜபம் நிறைய பண்ணணும், பகவத் நாமாவை ஸ்மரணம் பண்ணணும். அப்பதான் நம்ம புத்தி நமக்கு நல்லா இருக்கு. இந்த பெரிய மாதாபத்திரத்துல என்ன இருக்கு? மம துர்புத்தி விநாசய விநாசய, என்னுடைய துர்புத்தி என்னை விட்டு போகணும் அப்படிங்கிற பிரார்த்தனை. இப்ப அதனால என்ன அப்படின்னா, பகவான் என்ன சொல்லியிருக்கு சாஸ்திரம் அப்படின்னா, நம்ம பிறக்கும் பொழுதே அவர் 5 காரியத்தை நமக்கு ஒரு கையில கொடுத்துட்டு தான் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்புறார். கொஞ்ச நாளைக்கு ஆயுகு கர்மஜ வித்தஞ்ச வித்யா நிதனமேவஜ பஞ்சகிதானி இச்சந்தே கர்ப்பஸ்தஸ்யைவ தேகினா. என்னைக்கு அப்பா அம்மா மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு ஒரு குழந்தை பிறக்கிறதோ அன்னைக்கே 5 காரியம் இறைவன் முடிவு விட்டார். அதோட ஆயுசு, அது செய்ய வேண்டிய வேலை, அதுக்கு ஏற்படக்கூடிய சுக துக்கம், பணம், காசு, புகழ், அந்தஸ்து எல்லாம் இதெல்லாம் பார்த்து வரக்கூடிய பேரறிவு, அதுக்கப்புறம் முடிவு. இது அங்கேயும் இதெல்லாம் எந்த ஏழைக்கு வந்தாலும் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் இன்னும் ஒரு 10,000 வருடம் ஆனாலும் இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் அப்படியே தான் இருக்கும். தாத்தா காலத்தையும் விஷ்ணு இருந்தாலும் விஸ்வம் விஷ்ணு வழித்தாராதான், அவங்க கொள்ளுபேர காலத்தையும் விஸ்வம் விஷ்ணு வழித்தாராதான். தேவி மார்க்கெட்டையும் வாரியாக சாதனங்கள் பரிதாமம் தான் முடிவு வருது. இதெல்லாம் மாறவே மாறாது. நம்ம வேணா மாறிட்டு தெரியல, இது மாறவே மாறாது. அதனாலதான் மந்திரே தீர்ச்சே தெய்வே தெய்வன்யே வேடனே குரு யாதிரி பாவனா என்ற சித்தர் சாதுரி. ஒரு மந்திரம், ஒரு தீர்ச்சம், ஒரு ஓடுற ஜலம், மந்திரே தீர்ச்சே ஒரு தெய்வம், தேவதை, தெய்வஞன், ஜோசியர், டாக்டர், குரு, இவர்களிடத்தில் தான் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தி சிரத்தையோட இருப்போமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் நமக்கு பலன் கிடைக்கும். இதெல்லாம் சாஸ்திரம் என்ன வாக்கு, இதெல்லாம் வேத வாக்கு, ரிஷிகளுடைய வாக்கு. அதனால அப்பேற்பட்ட ரிஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட ஹோமமானது நம்ம காலத்துல நாம தான் சேர்த்து செய்யறோம்னா நம்ம எல்லாம் ரட்சத்தி புண்ணியானி புராதிதானி ஜென்மால புண்ணியம் பண்ணிக்கிறதுனாலதான் இதெல்லாம் செய்ய முடியுது. இங்க அம்மா சியாமலாவா மீனாட்சியா இருந்து இந்த பிரதேசத்தை அருளாட்சி புரிந்து வருகிறார். அந்த இடத்துல இந்த ஹோமம் நடக்குது. மாதவி ஹோமம் இங்க நடக்க போறது. அதனால இப்பேற்பட்ட ஒரு புண்ணிகாரியம், இதுக்கு பேர் பூர்த்த தர்மம்னு பேர். எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சமஷ்டியான பூர்த்த தர்மம். அப்படி எதுவும் சுபிக்ஷமாக இருக்கு. இந்த 38 வருஷத்துல நாங்க எங்க ஹோமம் பண்ணுவோமோ அங்கெல்லாம் ஆனதாக கட்டடங்களாக நாங்க பார்த்துருக்கோம். எல்லாரும் சுபிக்ஷமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சுவாமி பண்ணினதெல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாம் இருக்கும். ஆனா அனுபவமா 38 வருஷமா உணர்ந்து வருகிறோம். அதனால இப்ப 29வது நட்சத்திர மண்டலம் பூசல்ல போன மாதம் தான் நடந்தது. அதுக்கு முதல் மாதம் நம்ம கேஎன்டி புதூர் கோயம்புத்தூர் 27 நாட்கள் இப்ப சிங்கேரி மடத்துக்கு ஒரு சிவகுரு கஷேத்திரத்தை பொறுப்பேற்றிருந்தார்கள். அந்த கஷேத்திரத்துல 27 நாள் ஹோமம். அதனால எதுக்கு சொல்றோம்னா, இதெல்லாம் ஹோமம் நடந்து கொண்டே இருந்தாதான் யஜ்ஞா பவதி பர்ஜன்யா. ஹோமம் நடந்தாதான் நல்ல மழை பெய்யும். நல்ல மழை பெய்யாதான் தானியங்கள்லாம் அபிவிருத்தி அடையும். இதனாலதான் நமக்கு மனம் செம்மையாக தான் இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி ஹோமம் பண்றோம். அனைத்து நடக்க வேண்டி நடக்கிறது. இதுக்கு உங்க எல்லோருடைய பங்களிப்பு இருந்தால்தான் இதெல்லாம் நாங்க செய்ய முடியும். நாங்க உற்சாகம் செய்ய முடியுமானா முடியாது. எல்லாருடைய பங்களிப்பும் இருந்து எல்லோரும் கூப்பிட்டு ஒரே நோக்கத்தோடும் குருமார்களுடைய அனுகிரகத்துடன் மகர்ஷிகளால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட முறைப்படி வேத மந்திரம், ஸ்தோத்திர மந்திரம், மாலா மந்திரம், பீஜ மந்திரம் எல்லாம் கலந்து இங்கே ஹோமம் நடக்கிறது. அதனால எல்லோருக்கும் பரமங்களும் ஏற்படட்டும். தொடர்ந்து எல்லோரும் பாக்கி இருக்கிற 9 நாள்ல தரிசனம் செய்து
எல்லாம் அல்ல சத்குருநாதனுடைய அனுகிரகத்தையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி தேவியுடைய அனுகிரகத்தையும் பெற்று சுகானந்த சுகவாழ்வு வாழ வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு